மேஷராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஆகஸ்ட் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்த்து விடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு மிக உன்னதமான நல்ல வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமையும். சந்திரன் 9, 10, 11 ஆகிய இடங்களில் பெரிய அளவில் நல்லா இருக்கிறார். சந்திரன் முதல்ல பரிவர்த்தனை அடைகிறார். அதற்கப்புறம் 10ஆம் இடத்துல உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். 11ஆம் இடம் கிரகண தோஷத்தில் இருந்தாலும் பௌர்ணமி அமைப்பில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆக இந்த வாரம் முழுவதுமே சீரான நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. எல்லாத்துலேயும் ஒரு உற்சாகமாகவே இருப்பீங்க. புதிய ஒன்றை ஆரம்பிப்பதற்கு இந்த வாரத்தில் புதன்கிழமை, வியாழக்கிழமை போன்ற நாட்கள் மிகப்பெரிய நல்லவைகளாக இருக்கும். போன வாரமே உங்களுக்கு சந்திராசிரமம் வேற முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன நடக்கும்னா, முதல் அமைப்பில் அதாவது திங்கட்கிழமை முழுவதும் என்ன நடக்கும்னா, அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமை மத்தியானம், வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்குமே உங்களுக்கு செவ்வாய், புதன், வியாழக்கிழமை மத்தியானம் 1:30 மணி வரைக்குமே உங்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் உச்சகுருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் தொழிலில் இதுவரைக்குமே ஒரு தடுமாறி கொண்டிருந்த விஷயங்கள், ஒரு முடிவுகளை எடுக்க முடியாத சூழல்கள்லாம் நல்லபடியாக எடுக்கக்கூடிய அமைப்பு, தொழிலை மாற்றக்கூடிய அமைப்பு, வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குதுங்க. வியாழக்கிழமை மத்தியானத்திற்கு பிறகு சனிக்கிழமை வரைக்குமே அவர் 11ஆம் இடத்துல சந்திரன் வலுவாகவே இருக்கிறார். ராகுவோடு சேர்ந்த கிரகண தோஷத்தில் இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனாக இருப்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே இருக்காது. இந்த வாரம் முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 5ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார். சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு சில நிலைமைகள். 7ஆம் இடத்தில் வலுவான நிலைகள் நல்ல விதமாக, சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் கூட 7ஆம் இடம் நல்ல விதமாக இருக்கின்ற காரணத்தினால் கணவன் மனைவி உறவு, காதலன் காதலி உறவுகள் நிலைக்கக்கூடிய ஒரு தன்மை. கடந்த காலத்தில் ஆண் பெண் உறவுகளில் கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் எல்லோருக்குமே தீர்வுகள் வரக்கூடிய நல்ல அற்புதமான மாற்றங்களை கொண்ட வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்ப நாளான திங்கட்கிழமை மட்டும் சந்திராஷ்டமம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருச்சு. திங்கட்கிழமை மட்டும் கொஞ்சம் கலக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறார், சந்திராஷ்டமமும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலே என்ன நடக்கும்னா, கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும். ஆனாலும் பெரிய கெடுதல்கள் நடக்குமா? நிச்சயமாக கெடுதல்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இல்லைங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இதோ செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து இந்த வாரம் முடிஞ்சவொடனே உங்களுடைய ராசிநாதன் நீச்சத்திலிருந்து அப்படியே வெளியே வரப்போகிறார். சந்திரன் செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு 9, 10, 11 ஆகிய இடங்களில் வந்து விடுகின்ற காரணத்தினால் நிறைவுகள் வாரத்தின் முதல் நாள் மட்டும் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு குழப்பமாக இருக்கும். பணம் கொண்டு போகிறவங்க, விலை உயர்ந்த பொருட்கள் கொண்டு போகிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராத்திரியில் ட்ராவல் பண்ணும்போது சூட்கேஸ் எல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கங்க. அந்த அசந்து மதந்து போகிற நேரங்களில் செல்ஃபோன் மூலம் போன்றவைகள் திருடு போகிறது, விலை உயர்ந்த பொருட்கள் திருடு போகிறது என்பது திங்கட்கிழமை மட்டும் இருக்கும். ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல வலிமையான அமைப்பில் உச்சகுருவின் பார்வையில் சந்திரன் வருகிறார். பாக்கியங்களை கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக செவ்வாய், புதன், வியாழன் மத்தியானம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கிறது. தொழில் நன்றாக இருக்கும். நல்ல வேலைக்காரர்கள் அமையக்கூடிய சூழல். குடும்பத்தில் கூட கொஞ்சம் உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 2 நாட்கள்லையும் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பு. யார் நல்லவர், யார் கெட்டவர் என்பதை அப்படியே புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய இந்த 4 நாட்கள்லையும் பெரிய அளவில் ஒரு கண் திறந்தார் போல ஒரு ஞானோதயம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் நாள் கொஞ்சம் சுணக்கமாக இருக்குமே தவிர அதை தவிர்த்து பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக கிடையாது. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 11ஆம் இடத்துல சனி 11ஆம் இடத்துல அவர் வலிமையான ஒரு அமைப்பில் உட்கார்றாரு. அந்த வார இறுதி நாட்கள் உங்களுக்கு எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாட்களாக அமைந்திருக்கிறது. ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். மிதன ராசிக்காரர்களுக்கு நடுப்பகுதியில் இந்த வாரம் சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமை மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமை விடியும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டமமாக தான் விடியுது. ஆனால் சந்திராஷ்டமம் ஏதாவது கெடுதல்களை செய்யுமான்னு பார்த்தீங்கன்னா இப்போது கெடுதல்களை செய்யாது. ஏன்னா உச்சகுருவின் பார்வையில் மிதன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். ஆக வாரத்தின் திங்கட்கிழமை நட்புகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக, 7ஆம் இடத்தில் சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ராசிநாதன் கூட 3ஆம் இடத்துல தெளிவாகத்தான் இருக்கிறார். புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு திங்கட்கிழமை உண்டு.
திங்கட்கிழமை அன்னைக்கு நண்பர்கள் கை கொடுப்பது, ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருப்பது, காதலன் காதலி ஊடல் சண்டை கண்டை இருந்ததெல்லாம் திங்கட்கிழமை அப்படியே வெளியே போகக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. எதிலும் ஒரு புத்துணர்ச்சிகள் இருக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற பண்ணுவீங்க. கொஞ்சம் இந்த இதில் பண்ணுறதா அதில் பண்ணுறதா, இந்த குழப்பம் அந்த குழப்பம்னு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் கூட எதையும் நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதாவது தடைகளுக்கு பிறகு நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள். இந்த 3 நாட்கள் மட்டும் செவ்வாய் புதன் வியாழன் இந்த மத்தியானம் வரைக்கும் மட்டும் நண்பர்களுக்கு கையெழுத்து போடுறேன், அதுக்கு கையெழுத்து போடுறேன், இது கையெழுத்து போடுறேன்றது வேண்டாம். புதிய ஆரம்பம் வேண்டாம். சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்றதை பார்த்து பழகுங்க. சந்திராஷ்டமம் அன்னைக்கு தான் இந்த கார்டு மேலே இருக்கிற 16 நம்பர் இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த லிங்க் அழுத்து இந்த லிங்க் அழுத்துள்ள விஷயங்கள்லாம் வரும். ஆகவே பணம் சார்ந்த விஷயங்களில் இந்த சந்திராஷ்டம நாட்களில் செவ்வாய் புதன் வியாழன் மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் ஏமாந்திராமல் பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அப்பாவனால் கொஞ்சம் ஏதாவது ஒரு மன வருத்தங்கள் வரும். அப்பாவுடைய உடல்நிலை பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள், அப்பாவால் சில செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு தகப்பன் மகன் மகள் உறவுகளில் கொஞ்சம் கருத்து வேற்றுமையை தவிர வேறு கெடுதல்கள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே உண்மையிலே அட்டகாசமாக இருக்குது. வியாழக்கிழமை மத்தியானத்துலேருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம்னா கூட உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இப்போது அப்படியே இதை நோக்கி பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். வார ஆரம்பத்தில் திங்கட்கிழமை அவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இது ஒரு பெரிய நல்ல அமைப்பு, அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா இப்போ பரிவர்த்தனையாக இருக்கிறார். அதற்கப்புறம் 7ஆம் இடத்திற்கு உச்சகுருவின் பார்வையில் வர்றார். கொடுத்து வைத்தவர்கள். உண்மையை சொல்லப்போனால் திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் உங்கள் வாரம் இது. எதை வேணாலும் செய்யலாம். தொட்டது துலங்கும். எதிரியை வெற்றி கொள்ள முடியும். கடனை பற்றி கலங்காமல் என்ன வருமானம் என்பதை பார்க்க வேண்டிய அமைப்புகள். வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த நெகட்டிவான அமைப்புகள்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல நிலைமை அட்டகாசமாக இருக்கும். சந்திராஷ்டமம் கூட உங்களுக்கு ராகுவோடு சேருகின்ற காரணத்தினால தான் சின்ன சின்ன மன அழுத்தங்களை கொடுக்குமே தவிர, சந்திராஷ்டமம் இப்போ வியாழக்கிழமை மத்தியானம் 1:35 இருந்து சனிக்கிழமை இரவு, வியாழக்கிழமை மத்தியானம், வெள்ளிக்கிழமை முழுக்க, சனிக்கிழமை முழுக்க 9:37 வரைக்கும் சந்திராஷ்டமம் தான். ஆனால் அந்த சந்திராஷ்டமம் 2 நாளாக பார்க்காதீங்க. அதுக்கு முன்னாடி திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் 3 நாள் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. எதையும் செய்யலாம். எல்லா விதத்திலும் குடும்பம் அமைதியாக இருக்கும், வருமானம் நன்றாக இருக்கும், நல்ல வழிகள் தெரியும், லட்சியங்கள் நிறைவேறும், காதல் அமைப்புகள் கைகூடக்கூடிய அமைப்புகள் உண்டு, நண்பர்களால் உதவிகள் நிச்சயமாக இருக்கும். எதிலும் ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்படக்கூடிய அமைப்புகள் முதல் அந்த 3 நாள். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் டல்லாவீங்க. அதை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கவலைப்படுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆகவே கடகத்திற்கு கவலைகள் எதுவும் இல்லாத உண்மையில் நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.